படங்கள்ல எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா கூட அதுல ஃபீமேல் கேரக்டர்ஸ் வெறும் சப்போர்ட்டிங் ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பெருசா வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பெண்களை வச்சு மையமா எடுத்துட்டு வர படங்கள் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு பெண்களை ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணாலும் அவங்கள வந்துட்டு எப்படி காட்சிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கா எழுதிட்டு இருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து இது பெரிய கான்ட்ரவர்சி எழுந்த நிலையில இப்போ இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ பெண்களுக்கும் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸான கதாபாத்திரங்களை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொன்னது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. இதுக்கப்புறமாவது தென்னிந்திய சினிமால பெண்களுக்கு நல்ல சித்தரிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு படத்துல ஹீரோக்கு எப்பவுமே மாசான இன்ட்ரோ கொடுக்குறாங்க, ஆனா ஹீரோயினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு பெரிய கான்ட்ரவர்சி எழுந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெட்டி படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி கமர்ஷியல் வைஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் பெரிய கொஸ்டின் மார்க் எழுந்திருக்கு. ஏன் ஜான்வி கபூருக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் கொடுத்தீங்க? அவங்க வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரா இல்ல, பிளஸ் வந்துட்டு கிளாமரா காமிச்சிருக்க அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு டேரக்டரும் வந்துட்டு நாங்க இந்த கருத்தெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறோம், இதுக்கப்புறம் மாற்றங்களை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் இது பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இதை தொடர்ந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தென்னிந்திய சினிமாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பலரும் கொஸ்டின் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா கங்குவா, புஷ்பா, வைகுண்டபுரம்